எல்லாரும் நல்லா கவனிங்க. பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்கிற இந்த ஆயுதம் அதிக வலிமை உள்ளது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசை தான் உயர்த்தி பேசுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பிசாசு பொல்லாத பிசாசு, அது ஓங்கி அடிச்சிடும் டம்முன்னு. கர்த்தர் எவ்வளவு பெரியவன் பேசுறதுக்கு அறிவே இல்லை. பைபிளையும் கையில் வச்சுக்கிட்டு, பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு, பிசாசு எவ்வளவு பெரிய ஆளு, இது கேரளா பிசாசாம், இது ஆந்திரா பிசாசாம், இது அமெரிக்கா பிசாசாம். இதை குறித்தெல்லாம் அறிவு இருக்குது, வசனத்தை குறித்த மாத்திரனா இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி, அதனாலதான் வாழ்க்கையில் தரித்திரம், அதனாலதான் வியாதி போக மாட்டேங்குது, அதனால கர்த்தரால் எதுவுமே செய்ய முடியல. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா எதை உயர்த்தி பேசுறது? பிசாசை பத்தியும் பிசாசுடைய கிரியைகளை பத்தியும், அவன் எவ்வளவு சேட்டை பண்றான், அவன் எவ்வளவு காரியத்தெல்லாம் பண்றான், அதை குறித்தெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அறிவு இருக்குது. ஆனா வசனத்தை குறித்து பேச, கல்வாரியை குறித்து பேச, அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுறதுக்கு மாத்திரம் வாய் வர மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அது அதிக வலிமை உள்ளது என்பதை சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். இது என்ன ஆயுதம்? போர் ஆயுதம். இங்கே பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பாருங்க, அவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை, கோட்டைகளை, மதில்களை நிர்மூலமாக்குகிறதற்கு உரிய தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன பலம்? தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆயுதங்களாயிருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு உரிய ஆயுதங்களாயிருக்கிறது. அரண்களை நொறுக்கக்கூடிய, அரண்களை தவிடுபடியாய் ஆக்கக்கூடிய, அரண்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஆயுதங்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆயுதங்கள் அதிக சக்தி உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த பிரச்சனையை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த அரண்களை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த போராட்டங்களை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த அம்புகளை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆயுதங்கள் அதிக வலிமை உள்ளதாய் இருக்கிறது, அதிக சக்தி உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். எனவே இது என்ன ஆயுதம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எனவேதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிசாசு எதுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? அவன் பயப்படுறான். ஆமென். எனவே தேவனுடைய வார்த்தை தான் பிசாசின் மேலே நமக்கு ஜெயம் அளிக்கிறது, வெற்றியை அளிக்கிறது. எனவேதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, என்ன விசுவாசி? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கவனத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே செலுத்த வேண்டும். வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வேற எதுலையுமே உங்க கவனத்தை வைக்க கூடாது. உங்க கவனம் முழுவதும் எங்கதான் இருக்கணும்? வசனத்தின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல தானே செய்யணும், இருக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க கவனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மேலதான் இருக்க வேண்டும். ஆமென். வேற எது மேலே உங்க கவனம் இருக்கக்கூடாது, வசனத்தின் மேலதான் உங்க கவனம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க, வசனத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தின் மேலே அவங்க கவனம் செலுத்துறாங்க.
அதனாலதான் வெற்றியா வாழ முடியல. எல்லாம் கவனிங்க. அதனாலதான் அவங்க ஊர்ல, அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்துல, வாழ்க்கையில வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல? வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. வசனத்தின் மேல போக்கஸ் பண்றதே கிடையாது. மத்த எல்லாத்தையும் கவனிக்கிறது. மத்த எல்லாத்தையும் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் செய்வன பிள்ளி சூனிய மந்திரவாதத்தை பத்தியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? சில கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படியே. அவங்க சபைக்கு போயிட்டாவே மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா ஆட்களும் தான் பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் உனக்கு யாரை என்னமோ ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன சொல்றது? எந்த நேரமும் செய்வன பிள்ளி சூனிய மந்திரவாதம் இப்படிதான் பேசுவாங்க சில ஆட்கள், சில கிறிஸ்தவங்க, சில சபைகள்ல. இன்னொரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஆவி பிரதர், அந்த ஆவி பிரதர். ஏப்பா ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகிமா இந்த ஆவி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோம், சபைக்கு வந்தோம், இன்னும் அந்த ஆவி உள்ள உட்காந்துக்கிட்டா இருக்குது? என்னத்தையாவது சொல்லி பாருங்க, உனக்கு இந்த ஆவி இருக்குது, உனக்கு அந்த ஆவி இருக்குது, வா இந்த ஆவியை உனக்கு நான் துரத்துறேன், இந்த ஆவியை துரத்துனா உனக்கு எல்லாம் சரியா போயிருமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்தே காணிக்க பிடுங்கிறதுக்காக என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு தெரியுது பாருங்க. சில காரியங்களை சொல்லக்கூடாது, நீங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்றக்காக நாங்கள் சொல்ல வேண்டியதா இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள்லாம். சில குரூப் வந்து எந்த நேரம் செய்வன பிள்ளை சொன்னிய மந்திரவாதம் அது இது எல்லாம். இந்த குரூப் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஆவி இருக்குது, உனக்கு இந்த ஆவி இருக்குது, உனக்கு இந்த ஆவி இருக்குது, கத்தர் வெளிப்படுத்தினார், வா உனக்கு ஓட்டி விடுறேன், துரத்தி விடுறேன். அதுக்காக 3 நாள் உபவாசம் போடுவோம். என்ன வசனத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதே கிடையாது. வசனத்தை எடுப்பான், வசனத்தை எடுத்து பேசுப்பான், ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய யூஸ் பண்ணுப்பா, பிசாசை எதிர்த்து நிலுப்பா, வசனத்தை பிடிப்பா, வசனத்தை கவனிப்பா, வசனத்து மேல போக்கஸ் பண்ணுப்பா, வசனம் தான் உன்னை ஜெயிக்கும். அடுத்த வாரம் அதெல்லாம் காமிக்க பாருங்க. மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசு ஜெயிச்சாரு என்பது அடுத்த வாரம் ரொம்ப கிளியர் எடுத்து நான் சொல்லுவேன். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து, மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயிச்சாரு, அவனை தோற்கடிச்சாரு, அவன் மேல எப்படி ஜெயம் எடுத்தார் என்பது அடுத்த வாரம் நம்ம கிளியர் எடுத்து காண்பிக்க போறேன். கவனிங்க, வசனம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்கிறது? வாழ வைக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக பாருங்க தீர்க்கதரிசியில நாடி தேடி ஓடி போறாங்க. அங்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம், இங்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம் அப்படி சொல்லி இவங்களையும் பார்க்கறதுக்கு ஓடுறது பாருங்க. எதுக்காக அவங்க தீர்க்கதரிசிகளை பார்க்க ஓடுறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்துல எனக்கு ஜெயமா தோல்வியான்னு கேட்கறதுக்கு. இந்த போராட்டத்துல, இந்த பிரச்சனையில எனக்கு ஜெயமா தோல்வியான்னு என்ன செய்யறது கேட்கறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க போகிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் வெற்றி தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறதுல இருக்கிறது. வெற்றி தேவனுடைய வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்து பேசுகிறதிலே தான் இருக்கிறது. இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்க வெற்றி பெறணும்னா வீட்டுக்குள்ள போகும்போது பைபிளை தூக்கி இப்படி காமிச்சிட்டு உள்ள போகக்கூடாது, அல்லது தலாடியில் தூக்கி அடியில வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறனால வெற்றி வராது. இதுல இருக்கிற வசனத்தை எடுத்து வாயில வச்சு என்ன செய்யணும்? அம்பு விட்டது மாதிரி, கத்திய விட்டது மாதிரி என்ன செய்யணும்? வசனத்தை பேசணும், வசனத்தை அனுப்பணும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்தில் பார்க்கிற நீதிமொழிகள்ல பட்டய குத்துகோல் போல் பேசுகிறவர்கள் உண்டு. எப்படி பேசுகிறவர்கள் உண்டு? பட்டய குத்துகள் போல. ஒரு வார்த்தை விட்டா நான் இருதயமே குத்தி ரெண்டா கிழிஞ்சிரும். அந்த மாதிரி சில ஆள் பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? டே இருதயத்தையே உடைக்கிறடா நீ பேசுற வார்த்தை. எதை உடைக்குது? இருதயத்தை குத்தி கிழிச்சிருச்சு. இவங்க பேசின வார்த்தையில இருந்தாலும் வியாதியை படுத்துட்டான், இவங்க பேசின வார்த்தையில இருந்தாலும் செத்தே போயிட்டான். வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்துல குத்தல. பேசின வார்த்தை எப்படி இருக்குது? கத்தியா இருக்குது, பட்டயமா இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கத்தி மாதிரி அனுப்புறதுக்கெல்லாம் தெரியுது. அதைத்தான் சொல்ல வரேன் இந்த காலை வேலையில. இதை எடுத்து அனுப்புறதுக்கெல்லாம் தெரியுது. இப்படி பேசுறேன் பாரு, இன்னைக்கு பேசி அவனை ஒண்ணும் நான் மாக்கிறேன் பாரு, அப்படி தீர்மானத்தோடு போய் எல்லாம் அந்த ஆளை பார்த்து பேசி சண்டை போட்டு பட்டய குத்து மாதிரி வார்த்தையை அனுப்பி நோயாக்க தெரியுது, சாகடிக்கலாம் தெரியுது. ஆனா வசனத்தை எடுத்து அனுப்பி பிசாசின் மேல ஜெயிக்க தெரியல, பாவத்தை ஜெயிக்க தெரியல, வியாதியை ஜெயிக்க தெரியல. வசனத்தை வாயில வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அனுப்ப தெரியணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை வாயில வச்சு அனுப்ப தெரியணும். வசனத்தை வாயில வச்சு அனுப்புங்க, வெற்றி பெறுவீங்க. ஆமென்.
அப்ப வீட்டில் நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. ஊரு கதை பேசுற வேலை இல்லை, ஊர் சுத்துற வேலை கிடையாது, அங்க உட்காந்து நியூஸ் எல்லாம் கேதர் பண்ற வேலை கிடையாது. உட்காந்து நல்ல வேதத்தை வாசிக்கணும், இதில் ஆழமா தியானிக்கணும், இதுக்குள்ள ஆழமா போகணும், கர்த்தருடைய வார்த்தையை தேடணும், கர்த்தருடைய ஞானத்தை தேடணும். இந்த வசனத்தை எடுத்து வாயில வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும், அனுப்ப ஆரம்பிக்கணும். பிசாசுக்கு எதிராக, பிரச்சனைக்கு எதிராக, நோய்க்கு எதிராக, தரித்திரத்துக்கு எதிராக, கடன் பிரச்சனைக்கு எதிராக. எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை அனுப்ப கற்றுக்கிறணும். இங்க வந்த இதைத்தான் நாங்க கற்றுக் கொடுப்போம். இங்க வந்த இதைத்தான் நாங்க 100க்கு 100 கற்றுக் கொடுப்போம். வசனத்தை அனுப்புங்க, வாயில வச்சு வசனத்தை வாயில பேசுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இங்க இருக்குது. இதை இங்க எடுத்து வாயில வச்சு என்ன செய்யணும்? இப்ப அனுப்ப ஆரம்பிக்கணும். பேசும்போது பாவத்தின் மேலே ஜெயம், தரித்திரத்தின் மேலே ஜெயம், கடன் பிரச்சனை மேலே ஜெயம், பிசாசின் மேலே ஜெயம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாவற்றின் மேலே ஜெயம் செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே இதை விட்டு போட்டு நான் இப்போ வெற்றி பெறுவேனா, நான் தோல்வி அடைவேனான்னு சொல்லி தீர்க்கதரிசியை போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் தெரியல கடைசியில். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிதான் பாருங்க, நம்முடைய பாஸ்டர்ட்ட அவங்க சபைக்கு வந்துக்கிட்டு இருந்த விசுவாசி யாரோ பார்க்க போறேன்னு சொல்லி போயிட்டாராம் பாருங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம யாரை தீர்க்கதரிசியை பார்க்க போறேன்னு சொல்லி போயிருந்திருக்கிறாரு. போனா அங்க ஜனங்கள்லாம் நிறைய கூடி இருக்கிறாங்களாம் பாருங்க. தீர்க்கதரிசி வெளியில வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாருன்ட்டு எல்லாம் காத்து கிடக்குறாங்க, யாரும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு தீர்க்கதரிசியோட அசிஸ்டன்ட் வெளியே வந்திருக்கிறாரு. வந்து சொல்லியிருக்கிறாரு, ஐயா, யாரு உள்ள இருக்கிற ஐயா இன்றைக்கு வெளிநாட்டுக்காரர்களை தான் பார்க்க போகிறார், உள்நாட்டுக்காரர்களை வீட்டுக்கு போய் சேருங்கள். ஏன்னா வெளிநாட்டுக்காரன் காணிக்கு நிறைய கொடுப்பான்ல, இவன் கிழிஞ்சு 2 ரூபாய் கொடுப்பான். இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், சில காரியங்கள் கூட நான் சொல்லக்கூடாது தான், நீங்க ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக சில காரியங்களை சொல்ல வேண்டியது. இவர் ஏமாந்து போய் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தது மாத்திரம் இல்லை, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் இப்படி போனேன், இப்படி நான் பண்ணிட்டாரு. இவர் கேட்டாரா, ஐயா உனக்கு கொஞ்சமாவது அறிவே இல்லை, உனக்கு கொஞ்சமாவது கூறுவார் இருக்கா இல்லையா? வார வாரம் வசனத்தை சொல்லி கொடுக்குறேனே, வசனத்தை போதிக்கிறேனே, இதை விட்டு போட்டா அங்க போன நீ வசனத்தை பிடிக்க வேணா, வார்த்தையை பிடிக்க வேணா, வார்த்தையை வாயில வச்சு பேச வேணா. வார்த்தை தானே உன்னை வாழ வைக்கும், வார்த்தை தானே உன்னை ஜெயிக்க வைக்கும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப வசனத்தை உயர்த்தி பிடிக்கணும், வசனத்தை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். அங்கதான் வெற்றி என்ன செய்யறது நமக்கு உண்டாகிறது. ஆமே. அப்ப பிசாசின் மேலே எப்படி வெற்றி பெறுவது? பிசாசு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களின் மேலே எப்படி வெற்றி பெறுவது? எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வைத்து பேசுவதன் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதன் மூலமாக நாம் சாத்தானை என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச வேண்டும். எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. ஆமென். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை பார்ப்போம். பரிசுத்தவான்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? பரிசுத்தவான்கள் நீங்களாம் யாரு? எப்படி பரிசுத்தவானீங்க? 4 பேர் கூழு காய்ச்சி ஊத்துறதுனாலயா? 4 பேருக்கு சேலை எடுத்து கொடுத்ததுனாலயா? நற்கிரியைகளை செஞ்சனாலயா? தான தர்மம் பண்ணனால நீ பரிசுத்தவான மாறிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தினாலே, அவருடைய கல்வாரி பாடுகளினாலே, அவர் மேலே விசுவாசம் வைத்ததினாலே அவர் உங்களை பரிசுத்தவான என்ன செய்திருக்கிறார்? மாறி இருக்கிறார். சத்தியவேதம் பதில் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எப்படி சாத்தானை ஜெயித்தார்கள்? எந்த நேரம் பிசாசு பிசாசு பிசாசுன்னு பேசக்கூடாது. எந்த நேரம் செய்வன பிள்ளி சுனிய மந்திரவாதம் அது இது ஏவல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஏவி விட்டுட்டா, என்ன செஞ்சுட்டா? ஏவி விட்டுட்டா. நீ ஒரு வெட்டா வெட்டி இருக்க வேண்டியதான? தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஒரே படம் போட்டு தள்ளி இருக்க வேணா? வசனத்தை எடுத்து. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பாச எப்படி பாச வெட்டுறது? ஏவிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டா, காலு மண்ணை அள்ளிட்டு போயிட்டா, முந்தாங்கி அறுத்துட்டு போயிட்டா. எப்படி பாச அதை வெட்டுறது? சத்தியவேதம் சொல்லுகிறது.
யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்ப எப்படி தேவவசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும், எப்படி அனுப்பணும்னா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நான் செய்வதோ வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியமோ வாய்க்காது. எனக்கு விரோதமாய் மந்திரவாத வேலை செய்யாது, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் வேலை செய்யாது. யார் என்ன பண்ணினாலும் எனக்கு விரோதமாக வைக்கப்படுகிற அந்த செய்வனை அது செயல் இழந்து போகும், அது பட்டு போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். நான் அதன் மேலே ஜெயம் எடுக்கிறேன். அப்படி பேசும்போதுதான் யார் மேல ஜெயம் எடுக்கிறீங்க? அந்த பிள்ளி சூனியத்தின் மேலே, மந்திரவாதத்தின் மேலே, அந்த பிசாசின் கிரியைகள் மேலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜெயம் எடுக்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள